மதுரையைச் சேர்ந்த திவாகர் அவர்கள். இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியாவுல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இவர் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்டின்னா, இவர் வந்து காலேஜ் படிக்கும்போதிலிருந்தே இவருடைய தனித்திறமைய வந்து வெளிப்படுத்திட்டு வந்திருக்காரு. ரீசென்ட் டைம்ல அவருடைய வீடியோஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த வியூஸ வந்து கடந்த காரணத்தினால, தற்போது அவர வந்து பல ஊடகங்கள் அவர நெருங்கி இன்டர்வியூ எடுக்கக்கூடிய தருணங்களுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இது ஒரு வகையில அவருக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வைப குடுக்கும். இன்னொரு வகையில இது நெகட்டிவா போறதுக்கான சான்சஸும் இருக்கு. என்ன அப்டின்னா, பல பேர் இவர வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க அப்டின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்டர்வியூ பார்க்கும்போது அப்படி தெரியுது. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியுது. ஆனா அண்ணா வந்து வெகுளியா அவருடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவருடைய பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே உண்மை தன்மையா இருக்கு. ஒரு ஊடகம்ன்றது என்ன? செய்தியை சேகரிக்கிறது. ஸோ இவரை வச்சு செய்தியை சேகரிப்பதற்காக பல ஊடகங்கள் அவரை நெருங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஆனா நீங்க பார்த்துருங்க, உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப வெகுளியா இருக்கீங்க. ஸோ உங்களுடைய திறமையை நீங்க வந்து எப்பயும் போல நீங்க வெளிப்படுத்திட்டே இருங்க. மற்றவங்க என்ன வேணாலும்